அவர் மீது சாதி சாயம் பூசுகிறது. ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற ஒரு கட்சி, அதை யார் உருவாக்கியது? ஒட்டுமொத்த இந்தியா வெள்ளையர்களின் அடிமையாக இருந்த பொழுது இந்த தேசத்தினுடைய இளைஞர்களை பார்த்து ஒரு வீரர் குரல் கொடுத்தார், கூவினார். அவர் கேட்ட கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், என் இனமான மண்ணின் மைந்தர்களே, இளைஞர்களே, ஒரு சொட்டு ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் உருவாக்கிய கட்சிதான் ஃபார்வர்ட் பிளாக், முன்னேற்ற கட்சி. அந்த கட்சி ஒரு தேசிய கட்சி. ஃபார்வர்ட் பிளாக் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான கட்சி இல்லை, அது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய கட்சி. ஒட்டுமொத்தமாக தனக்கான ராணுவத்தை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்விலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய ஒரு ராணுவம் தான் INA என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராணுவம். அந்த ராணுவத்திலே அன்றைக்கு குறைந்தது 1,00,000 பேர் இருந்திருப்பார்கள் என்று ஒரு கணக்கிட்டு நீங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட அந்த 1,00,000 பேரிலே பாதிக்கு மேல் இருந்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்களில் அதிகமாக இருந்தவர்கள் நீயும் நானும் சேர்ந்த இந்த மரக்குல முக்குளத்தோர் கூட்டம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அடிக்கு அடி, உதைக்கு உதை, அடித்தால் திருப்பி அடி. இதுதான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். என்னை